பழைய பார்த்த சந்தேகத்தை கேளுவோம். பழைய பார்த்த விஸ்வமா பார்த்தோம். விஸ்வம் பார்த்தீங்க விஸ்வபா அகாரண பூரசமத்தில் வந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இங்க விஸ்வபாவ சவுண்டத்துல பிரதமையோ பூரசவர்ண தீர்க்கா வரலாம். பிரதமாதித்யோகோ பூரசமத்தின் பரமார்த்தத்தை வரணும். அதை தடுக்கிறது இந்த நாதித்தி சூத்திரம் அங்க அவநாட்டு இச்சி பரே தீர்க்கா நாஸ்தி. அதே மாதிரி தீர்க்கா தெரிஞ்சவும் தீர்க்காத்து ஜசி இசித தஷ்பத்தை பரமார்த்தம் தீர்க்க பூரசமத்தில் கிடையாது. இச்சி பரத்தை பரம் இச்சி பரம இச்சி எழுத்து பரமார்த்தத்தையும் பூரசமம் கிடையாதுன்னு அர்த்தம். இங்க விஸ்வபா சவுகுன்னு இடத்துல நாதி சூத்திரம் வரலாம். இருந்தாலும் தீர்க்கா நிஷித சூத்திரமானது தீர்க்கத்தை காட்டும் இச்சி பரமானந்த நிஷேதம் பண்றதுனால இங்க கௌரியமாக சூத்திரம் அங்க ஓடும். அதனால இங்க இந்த தீர்க்கா விஸ்வபா இருக்குன்னு இங்க பிரயோஜனம். ஏன்னா தீர்க்கமா இருக்கிறதுனால இந்த விஷயம் பண்ணியிருக்கேன் தீர்க்காதி சூத்திரத்தினால. அப்புறம் தீர்க்காது ஜசி இசித பரே பூரசவர தீர்க்கா தீர்க்கத்தை காட்டிலும் ஜஸ்பரத்தையும் இச்சேத்து பரமார்த்தத்தையும் பூரசவர தீர்க்கமான கிடையாது சொன்னதுனால இந்த விஸ்வபா பிளஸ் அவங்க இடத்துல தீர்க்கமா இருக்கிறதுனால அதுக்காக வந்து இச்சப்பத்தையும் இச்சை எழுத்து பரமா இருக்கிறதுனால பூரசவர தீர்க்கமானது வரல. விருத்தி வந்து விஸ்வபௌர்வமானது ஆரம்பம். இப்போ விஸ்வபாக விஸ்வபௌ விஸ்வபா விஸ்வபௌ பேதம் கிடையாது. துதியா பகவதன் வேதம். அதுக்கு முன்னாடி இந்த துதியா பகவதன் காரியம் வரத்துக்கு அப்புறம் என்ன பண்ற ஒரு தன்மை விடுகிற சுடுநமுந்த கத்திய அப்படின்னு சொல்றதுனால சுவாதிஷு பஞ்சவச்சனானி சர்வநாமஸ்தான சம்யானி சிவு அக்லீபத்திய சு ஆதி பஞ்சவச்சனானி சு ஆரம்பிச்சு பஞ்சவச்சனானி பஞ்சவச்சனா ஏகவச்சனம் ஜீவ பகவச்சனம் சொல்றாங்க. அது சூலேருந்து ஆரம்பிச்சு 5 வச்சனங்கள். சு பிரதமா ஏகவச்சனம் ஜீவச்சனம் பகவச்சனம். அப்புறம் தித்தியா ஏகவச்சனம் ஜீவச்சனம் அது வரைக்கும் பஞ்சவச்சனம் ஆகும். அப்ப அந்த பஞ்சவச்சனம் சு ஆரம்பிச்சு பஞ்சவச்சனம் இருக்கும். அவைகளுக்கு சர்வநாமஸ்தான சம்யானம். சர்வநாமஸ்தானன்ற பெயரானது அது வைக்கிற சிவு அக்லீபத்திய இந்த ரூல்ஸ் ஆனது கிளீபம்னா அம்சலிங்கம் வச்சாங்க. அம்சலிங்கம் இந்த ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு அம்சலிங்கத்துக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம் அக்லீபத்தியம். அப்புறம் என்ன சொல்றேன் இந்த சர்வநாமஸ்தானே பேர் வச்சதுன்னா அடுத்த ஒரு காரியம் சொல்றேன் சுவாதிஷு அசர்வநாமஸ்தானே அப்படின்னு சொல்றோம். கப்ரத்தை அவதிஷு இந்த சுக ஆரம்பிச்சு 5வது அத்தியாயத்தை கப்ரத்தை அவதிக்கு அந்த அவதியாவுடைய அர்த்தம். அந்த கப்ரத்தை அவதியாவுடைய சுவாதிஷு அசர்வநாமஸ்தானே இந்த சுவாதி பிரத்யங்கள் அவைகள் பரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் அசர்வநாமஸ்தானேஷம் சுவாதி எப்படி இருக்கணும் அசர்வநாமஸ்தானமா இருக்கும். சர்வநாமஸ்தானம் பேர் வச்சமே தத் பின்னமா இருக்கும். அப்போ பிரதமா ஏகவச்சனம் பகவச்சனம் வித்யா ஏகவச்சன ஜீவச்சனமா இருக்கக்கூடாது. சுவாதி பிரத்யங்கள் அந்த 5 இல்லாம மற்றவைகளுக்கு அர்த்தம். மற்றவைகள் பலமா இருக்கும் பொழுது சுவாதிஷு அசர்வநாமஸ்தானேஷு சர்வநாமஸ்தானம் சந்தி இருக்க அதை காட்டிலும் பின்னமா இருக்கிறேன்னு வித்யா பகவத்திலிருந்து ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். வச்சனேஷு அந்த சுவாதி பிரத்யங்களாம் பலமா இருக்கிறது. பூர்வம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரகதிக்கு பிராதிபதிகத்துக்கு பத சமயம் பதன்ற சமயானதுக்கு நம்ம ஏற்கனவே சுத்திகந்த பதம் சொன்னோம். அந்த பத சமயம் இது கிடையாது. இது வேற பத சமயம். இது இந்த பிராதிபதிக்கே பத சமயம் இருக்கிற எப்போ இந்த அசர்வநாம ஸ்தானமா இருக்கிற சுப்பிரத்தியங்களுக்கு
பரமா இருக்கச்சு அந்த பூர்வம் ஆதிபதிகத்துக்கு சர்வநாமஸ்தானம் பதம் அப்படின்னு பெயரானது இருக்கிற இந்த சூத்திரத்தார அடுத்த சூத்திரம் பார்த்தோம் யசிபம் யாதிஷு அஜாதிஷு கப்ரத்யா அவதிஷு சுவாதிஷு அசுரநாமஸ்தானேஷு பூர்வம் பசம்யம் சியாத் அதே மாதிரி எக்காலத்தை ஆதியாது யாதின எக்காலத்தை ஆதியாவுடைய அஜாதிஷு அச்செழுத்தை ஆதியாவுடைய எழுத்துக்கு பலமா இருக்கும் போது அதே கப்ரத்தி அவதி வரைக்கும் சொல்லப்பட்ட பிரத்யங்கள்ல சுவாதி பிரத்யங்களா இருந்தால் அசுரநாமஸ்தானம் அது அசுரநாமஸ்தானமாகவும் இருந்தால் பூர்வத்திற்கு பசமியான விதிக்கிறது அதே சுவாதிகளுக்கு கப்ரத்தி அவதியாவுடைய அசுரநாமஸ்தானமா இருக்கிற முன்னாடி காமனா சொன்னேன் அதை சொன்னேன் பசமியானது அந்த எக்காலத்தை ஆதியா வச்சிருந்தாலும் அச்ச எழுத்து ஆதியா வச்சிருந்தாலும் அந்த சுப்பிரத்தியங்கள் அப்போ பசமியானது வருது அப்படின்னு பசமி வருதுன்னு ஒரு இதாய சூத்திரம் ஒரு சமயம் பசமிய ஒரு சமயம் அதுவும் வச்சிருக்கேன் அப்போ ரெண்டு சமயம் வருது சுவாதி பிரத்தியங்கள் பரமா இருக்கச்சு அது சமயம் வருது அதே யஜாதி அஜாதியா எக்காராதி அஜாதியா இருந்தா பசமியம் வருதுன்னு ரெண்டு சமயம் இதுல சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கச்சு நம்ம கேள்வி வரும் ரெண்டு சமயம் வந்துருமா கிடையாது ரெண்டுமே வருமா அப்படின்னு கேள்வி வந்து அதுக்கு ஒரு நியமம் விதிக்கிறேன் ஆகடாரா ஏகா சம்யா ஆகடாரா ஏகா சம்யான்னு சூத்திரம் இத ஊர்வம்னா இந்த சூத்திரம் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் இந்த சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு கடாரா கர்மதாரையா இதுக்கு அப்புறம் இந்த சூத்திரமே சொல்லிட்டே போனா அஷ்டாத்தியாயில கடாரா கர்மதாரையான ஒரு சூத்திரம் இருக்கு அந்த கடாரா கர்மதாரையா பிராக் ஆ சப்தத்துக்கு முடிவுன்னு அர்த்தம் அதே முடிவா வச்சுருக்குன்னு அர்த்தம் அதை அந்த கடாரா கர்மதாராய சூத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரம் வரைக்கும் அர்த்தம் கர்மதாரையா இத்தேதா பிராக்னா முன்னாடி வரைக்கும் ஏகைவ சம்யா தியாகம் ரெண்டு சமயம் வந்தாலும் ஏகைவ சம்யா பவதி அந்த ரெண்டு சமயம் சொல்லக்கூடாது அதுல எதுனா ஒரு சமயம் தான் சொல்லணும்னு நியமம் தான் இருக்கு ஒரே இடத்துல ரெண்டு சமயம் வந்தால் கடரா கர்மதார சூத்திரம் வரைக்கும் சொல்லப்பட்ட சமயங்கள்ல ரெண்டு சமயங்கள் வந்தால் அதுல ஏகைவ சம்யா பவதி அதே ஒரே ஒரு சமயம் தான் வரும் ரெண்டும் வராது சரி அந்த ஒண்ணுனா எந்த ஒண்ணு வரும் அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்ற நியமம் சொல்றேன் யா பரா அனவகாசான எது பரமா இருந்து சூத்திர பிரகாரம் சங்கிய பரான்னு அர்த்தம் சூத்திர பிரகாரம் பூர்வம் பரம் பூர்வம்னா முன்னாடி பரம்னா பின் சூத்திரம் எந்த சூத்திரம் அந்த ரெண்டு வர சூத்திரம் ரெண்டு சமய விதாய சூத்திரத்துல எந்த சூத்திரமானது பரமாக இருக்கிறதோ பரமான பின்னாடி இருக்கிறதோ அப்படி இருக்கணும் அது ஒரு ரூல் சொன்னேன் அது ஒண்டி பரமாங்களே வந்துருப்பாங்க அது ஒண்டி போறாது அனவகாசாச்ச அனவகாசம்னா அந்த சூத்திரத்துக்கு இந்த இடம் தான் இதே மாதிரி இடம் தான் அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு இடம் அவகாசம் அது இந்த இடம் தான் பொருந்தும் அப்படின்னு இருக்கணும் ரெண்டு ரூல் சொல்லணும் பரமாவும் இருக்கணும் இதை விட்ட வேற இடம் இல்லைன்ற நியமமும் இருக்கணும் அனவகாசமா இருக்கணும் அப்படி இருந்தால் எது இருக்கிறதோ அதுதான் வரும் அதனால ரெண்டு ரூல் சொல்லிருக்கேன் ஒரே ரெண்டு சமயம் வந்தால் எது பரமாகவும் அனவகாசமாகவும் இருக்கோ அந்த காரியங்கள் தான் அங்க வரும் அப்படின்னு வரைக்கும் போன காசை பார்த்தோம் சந்தேகம் என்ன இருக்கேன் இருக்கு அடியன் அதாவது ஒன்று பரமா இருக்கு அப்புறம் அது அவகாசம் இதை விட்டா வேற எங்கேயும் வர முடியாதுன்ற அவகாசம் இருக்கு அப்படின்னு ரெண்டு கண்டிஷனும் இருக்கு ஆனா பரமா தான் இருக்கு அவகாசம் இல்லை அப்படின்னா என்ன பண்றது வேற எங்கேயோ அவகாசம் இருக்கு அப்படின்னா பரமா இருக்கு ஆனா அவகாசம் வராது ரெண்டு ரூல்ஸ் கொடுக்கணும் இது வேற யாரும் அவகாசம் இருக்குன்னா எப்படி இல்லாம இருக்கும் பரமா இருக்குன்னா ஒரு பரமா இருக்கும் அது வர இப்போதைக்கு இந்த சூத்திரமே பார்க்க போறோம் நம்ம இந்த பசமியா இருக்கச்சே விதிக்கச்சு இந்த பசமியானது பரமாவும் இருக்கு இந்த அஜாதி சுவாதி பிரச்சனைகள் பரமா இருக்கிறத விட்டு வேற இடத்துல கிடையாது ஏன்னா இந்த சுவாதிகள் எங்க இருந்தாலும் பசமியை விதிச்சுட்டு ஆனா அஜாதி பிரச்சனை பரமா இருந்தாதான் பசமி விதிச்சிருக்கு அப்போ இந்த பசமியானது பரமாவும் இருக்கு அனவகாசமாவும் இருக்கு ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு பரமா இருக்கு அனவகாசமா இல்ல அவகாசம் இருக்குன்னா முடிஞ்ச அவகாசம் வேலைத்துல அதுக்கு ஒரு நாள் இருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ இது அப்படி என்ன அப்படி வச்சுக்கோங்க ரெண்டுமே பரவன் ஏன் சொல்ல போறேன்னா இங்க இது வந்து இந்த சப்பா சப்தாத்தியாயில இருக்கு 7.25 அத்தியாயத்துல இருக்கு ஓகேவா இந்த 7.25 அத்தியாயத்துல இருக்கா ஒரே பிரவர்த்திச்சா அப்ப பரம காரியம் தான் வரும்
ஓகேவா? பரங்காரியம் வரப்போறது, பூர்வ காரியம் வராது. அப்படி வரச்சு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சுவாமி பரமா இருக்கு, பூர்வ காரியத்துக்கு அனவகாசமா இருக்கேன்னு கேட்டேன். அப்போ அந்த பூர்வ காரியம் அனவகாசத்தால வரும். பூர்வ காரியமா இருந்தாலும் அனவகாசமா இருந்தால் பூர்வ காரியம் வரும். அதுக்கோசம் தான் இதுக்கு அனவகாசம் போட்டிருக்கேன். போட்டது பூர்வ காரியம் வரும். அதே மாதிரியான இடத்துல பூர்வ காரியம் பூர்வ அனவகாசமா இருந்தால் பூர்வ சூத்திரம் வரும். ஏன்னா அந்த விபரிஷத்தே பரம் காரியத்துக்கு இது அபவாதம் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பரம் காரியம் சொல்ற காரியத்தை தடுத்து பரம் தான் வரணும். ஆனா அவகாசமா இருந்தால் பூர்வ காரியம் போய் பவதி அப்படின்னு பார்த்து அனவகாசத்துக்கும் கூட சேர்த்திருக்கேன், ரூல் சேர்த்திருக்கேன். அடியன் புரிஞ்சு. வேற கேள்வி இருக்க? மேல போலாமா? ஆதோ தாத்தோ ஆகாராந்தः यः धातुः तदन्तस्य भस्य अङ्गस्य लोपः. கேள்வி तत् द्वितीया बहुवचनத்துல तत्र சகார இதாயிடும், அஸ்து இருக்கும். விஸ்வபா தத் அப்படின்னு இருக்கிறது. இங்க அகார ஆதியாதிக்கோ விஸ்வபா சப்தம் ஜஸ்பரத்தை வச்சிருக்கோம். சுப அஜாதி சுவாதிபத்தியம் சுப்ப ஆதியாவுடைய அசர்வநாம ஸ்தானம் பலமா இருக்கு. அப்ப இந்த பூர்வ விஸ்வபா சப்தத்துக்கு பலசமய வார்த்தைக்கு பிரசக்தி இருக்கு. ஓகேவா? அதே அஜாதியா இருக்கிறதுனால பசம்ய வார்த்தைக்கும் பிரசக்தியா இருக்கு. எது வரும் அப்படின்னா இந்த பசம்யானது பரமா இருக்கும். ஏன்னா இந்த சூத்திரம் பூர்வ சூத்திரம், சுவாதி சர்வநாமஸ்தானம் பூர்வ சூத்திரம், எச்சிபம்ன்றது பரசூத்திரம். அப்ப பரமா இருக்கிறதுனால எச்சிபம் பரமாவும் இருக்கு. ஏன்னா அனவகாசம் எப்படின்னா இந்த அது முதல் சுவாதி சர்வநாமஸ்தானம் சூத்திரமானது சுப்பிரத்தியங்கள் எது பரமா இருந்தாலும் பசம்யம் வரப்போறது காமனா இருக்கு. ஆனால் இந்த அஜாதி பரமா இருந்தாதான் பசம்யம். அப்போ அஜாதியை விட்டு மீது ஆதியாவுடைய பியான் பெஸ்ட் அந்த இடத்துல பசம்ய வந்து பிரசக்தி கிடையாது. இதுக்கு இந்த அஜாதியோடைய இந்த அஸ்டேட்டா இதான் முதலான இடையகத்துலதான் இது பிரசக்தி இருக்கிறதுனால அவகாசம் இருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு அவர் அவகாசம் இல்லாதனால அஜாதி பிரத்யங்கள் இல்லாதனால இது பரமாவும் இருக்கு, அனவகாசமும் இருக்கிறதுனால இங்க பசம்யானது இங்க வருது. அதனால விஸ்வபா பிளஸ் அசுரத்தை விஸ்வபா சப்தத்துக்கு பசம்யானது முதல்ல சொல்லிக்கணும். இதனால எத்திபாம் அந்த சொல்றதுனால அதான் இருக்கு. இப்போ அகாராந்தா யகா தாத்து இங்க விஸ்வபா நம்ம எப்படி அர்த்தம் சொன்னோம்? விஸ்வம் பாத்தின்னு விஸ்வபா, விஸ்வம்ன்றது சப்தம், பாத்தின்னு காப்பாத்துறதுன்றது தாத்து, பாத்தின்னு தாத்து. அதனால பாதாத்து பாதாத்து. அப்போ இந்த தாத்துவானது என்ன அர்த்தம்? ஆகாராந்தம். அப்போ ஆகாராந்தா யஹா தாத்து யஹா ஆகாராந்தா தாத்து ததந்தஸ்ய ஆகாராந்தாத்து பாதாத்து ததந்தஸ்னா அது அந்தமாவுடைய விஸ்வபா சப்தம். இப்போ தாத்துவானது ஆகாராந்தமா இருக்கு. இது ஆகாராந்த தாத்து பாதாத்து. ததந்தஸ்னா அந்த பாதாத்துவை அந்தமா வச்சிருக்கிறது விஸ்வபா சப்தம். அப்ப ததந்தஸ்ய அந்த பாதாத்து அகாராந்த சப்தத்தை அந்தமாவுடைய அகாராந்தத்தை அந்தமாவுடைய தாத்துவை அந்தமாவுடைய எந்த சப்தம் இருக்கோ அந்த சப்தத்துக்கு ததந்தஸ்ய பஸ்ய. ஏன்னா பஸ்யங்க அங்கங்க இருக்கிறதுனால பசம்யக்கு அதிக காரியம் அது. அப்போ பசம்யம் நம்ம வரணும். ஆனா முதல்ல பசம்யம் வச்சிடணும். பசம்யம் வந்ததுனால இது பசம்யா இருக்கிறதுனால பஸ்ய அங்கத்தை இது அங்காதியாத்துல இருக்கிற சூத்திரம். அதனால பஸ்யாவும் அங்கத்துக்கும் விதிக்கப்பட்ட காரியமா இருக்கிற அங்கத்திய விஜயமான அங்கத்திய லோபா. அப்போ ஆகாராந்தः அங்கத்திய இருக்கிற தாத்து இது ஆகாராந்தமாகவும் அங்கமாகவும் பசமையுடைய தாத்து அது அந்தமாவுடைய அவை அதுக்கு என்ன வருது? லோபா. அந்த அங்கத்துக்கு லோகம் விதிக்கிறது, அந்த பசமைக்கு லோகம் விதிக்கிறது. இப்போ
ஆகாராந்த அங்கமாவுடைய அங்கம் எது? விஸ்வபா சப்தம். விஸ்வபா சப்தம் பசஞ்சே அங்க சஞ்சயம் இருக்கிறதுனால இந்த விஸ்வபா சப்தத்துக்கு என்ன வரணும்? லோகமானது வரணும் சூத்திர பிரகாரம். ஏன்னா ஆகாராந்தः யः தாதுः பாதாதுः ததந்தः விஸ்வபா சப்தः அது அங்கத்திய அப்படிப்பட்ட அங்கத்துக்கு பசஞ்சைக்கு லோபஹா அப்படின்னு சூத்திரம் சொன்னதுனால இந்த பசமியாவும் அங்கமாவும் இருக்கிற ஆகாரம் தாத்துவா இருக்கிற தாத்து அந்தமாவுடைய விஸ்வபா சப்தத்துக்கு லோபமானது இந்த சூத்திரத்தினால விதிக்கிற ஆகாராந்தः யः தாதுः ததந்தஸ்ய பஸ்ய அங்கஸ்ய லோபஹா அப்படின்னால லோபமான சூத்திரத்துக்கு வரணும். அப்படி வரைச்சே விஸ்வபா சப்தமே போயிடணும். ஏன்னா விஸ்வபா சப்தம் அங்கம் அதான் பசன்ய. அப்ப அதுக்கே லோபம் வரைச்சு அலோன் சத்திய நம்ம ஏற்கனவே சூத்திரம் பார்த்தோம். அலோன் திசத்துக்கு சஷ்டி நிர்தேசேன விதியமானம் காரியம் அந்தியசைவ சியாது. இப்போ சஷ்டி நிர்தேசேன என்ன சொன்னா தாத்தோஹோ தாத்துக்குன்னு சொல்லியிருக்கோம். எப்படிப்பட்ட தாத்தோகன் சஷ்டி விபக்தி தாத்துக்கு. அப்ப அங்கத்திய எல்லாமே சஷ்டியா இருக்கு. அப்ப தாத்தோக சஷ்டிக்கு என்ன காரியம் வச்சிருக்கோம்? லோப காரியம். சத்தியந்தஸ்ய விதியமானம் காரியம் அந்தியசைவ சியாது. சஷ்டிக்கே வராது, மொத்தத்துக்கும் வராதுப்பா. அது இருக்க கடைசிக்கு தான் வரும். இப்ப கடைசி எது? விஸ்வபா சப்தத்தை ஆனா கடைசி இருக்கு. அப்ப இந்த லோபமானம் எல்லாத்துக்குமே வராது. அதன் அலோன் சத்திய பரிபாக பிரவர்த்திச்சு சக்தி விபக்தி சொல்லி ஒரு காரியம் விதித்தால் அந்த காரியம் கடைசி எழுத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால விஸ்வபான்ற தாத்து தாத்தோ அப்படின்னு தாத்துக்கு லோபம் விதிச்சதுனால அந்த தாத்தோ சக்தி விபக்தியா இருக்கிறதுனால அந்த தாத்து விதிக்கப்பட்ட காரியமானது அந்த ஆத்மந்த அவயமா இருக்கிற ஆகாரத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றது இந்த அலோன்சிய சூத்திரம் பரிபாக சொல்றோம். அப்போ அந்த விஸ்வபா சொல்றது ஆகாரத்துக்கு மட்டும் லோபம் வரும். இந்த விஸ்வபாக்கே லோபமானது வராது. அப்போ ஆகார லோபம் இருந்துச்சுன்னா இருக்கும். அப்போ விஸ்வபத்து ருத்வம் தஸ்மினோரோ ருத்வம் கர்மசாமி விசர்ஜனியாக அந்த விஸ்வபா விஸ்வபா விஸ்வபோ விஸ்வபாஹ விஸ்வபம் விஸ்வபோ விஸ்வபா அப்படின்னு வித்யா பகவதன் ரூபம். சந்தேகம் என்ன இருக்கா? திருப்பி நடத்தனா சொல்லுங்க. நடத்துறேன். கேள்வியே சந்தேகம் சொல்லுங்க. நடத்துறேன். மேல போலாமா? அடியேன் ஒரு சந்தேகம். ஏகால் சித் சர்வஸ்ய அப்படின்றதே சத்து இது. அப்போ அந்த ஏகால் சித் சர்வஸ்யன்னு வராது. அது இங்க சத் தானே இது. இப்ப சத்பத்தியம் இப்ப அங்கேயே அதுவே இருக்காது. சத்பத்தியமே சத்துதான் விதிக்கல. உனக்கு விதிக்கலையே. அப்போ அது சத்து விதிச்ச உனக்கு விதிச்சதான் அநேகால் சர்வத்தினால ஆதேசம். ஆதேசமானது அநேகாலா இருந்தாலும் சித்தா இருந்தாலும் சர்வாதேசம். இப்ப இது சத்பத்தியமே இருக்கு. உனக்கு விதிச்சாதான் அப்போ என்ன ஆகும்? கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து பார்த்தா சந்தேகம். சிவா சத்தத்து மேல விதிக்கிறார். அங்க பிரத்யேக அது கிடையாது அர்த்தம். அப்புறம் விஸ்வபா திருதியா தகார ஆன் இருக்கும். விஸ்வபா தகார சுற்றுனா தகார இதாயிடும். ஆ இருக்கும். விஸ்வபா ஆ இருக்கச்சு. இங்கே அதே மாதிரிதான் அஜாதியா இருக்கிறதுனால அஜாதி சுவாதி பிரத்யம் பரமா இருக்கிறதுனால அசரநாம ஸ்தானமாவும் இருக்கிறதுனால இதுக்கு தசமியா வந்துடும். அப்போ அதே சொன்ன மாதிரி அகாராந்த தாத்துகு
அதை சொல்லி ஆத்தோ தாத்தோன்னா அக்கார லோபம். அப்போ விஸ்வப்பு விஸ்வப்பு பிரசா விஸ்வப்பா. இது द्वितीया तृतीया एकवचनस्य रूपम्. அப்புறம் விஸ்வபாபியாம் இத்தியாதி நம்ம வைக்கணும். விஸ்வபாபியாம் அங்க பாபியாம் இடத்துல அந்த லோகம் வராது. ஏன்னா பியாம்ன்றது அலாதி பத்தி பரமா இருக்கிறதுனால அது உதாரணம் சொல்றேன். பியாம் பியாம் பிரத்தியம் பரமா இருக்குது. இங்க விஸ்வபாக்கு ஆத்தோருக்கு பசம்யா வராது. ஏன்னா அஜாதியோ சுவாதியோ பரமா யஜாதி எகாராதியோ பிரத்தியம் பரமா இல்லாதனால இது பரசம்யா தான் உண்டு, பசம்யா கிடையாது. பசம்யா இருந்தாதான் ஆத்தோ தாத்தோ சூத்திரம் பிரவர்த்திக்கும். இப்போ அகார லோபம் வரும். இவ பசம்யா இல்லாதனால இங்க லோபம் வராது. அப்போ விஸ்வபாபியா அப்படின்னு இருக்கும். விஸ்வபாபியா நிறைய ரூபம் ஆகும். ஒரு விஸ்வபாபியா விஸ்வபாபி அங்கே கிடையாது. விஸ்வபே அங்க சதுர்த்தி ஏகவச்சனத்துல ஞே பிரத்யம் நகார இத்து அதே லட்சபத்திலே நகார இத்தாயிடும். ஏன் விஸ்வபா பிரத்யே இப்போ யஜாதி பசம்யா வந்துடும். பசம்யா வந்து ஆகார லோபம் ஆயிடும். விஸ்வப்பு பிரத்யே விஸ்வபே ரூபமானது ஆரம்பம். அதாவது எங்கெங்க அந்த அஜாதி பிரத்யம் இருக்கோ அங்க பசம்யா பசம்யா வரதாத்துல ஆத்தோ தாத்தோ பிரவர்த்தி அந்த பாத இப்போ நாயி சந்தை ஆயிடும். அவ்வளவுதான். அப்போ விஸ்வபே விஸ்வபாபியா விஸ்வபாபியா விஸ்வபா ஞத்துல விஸ்வபிரத் ஞத்து பஞ்சமி ஏகவச்சனத்துல ஞத்து ஞத்து நகார இட்டு அத்து இருக்கும். இப்போ அஜாதி பரமாதான் இந்த பசம்யா வந்தா விஸ்வப்பு அத்து விஸ்வபத்து விஸ்வ விசர்கோ விஸ்வபா பஞ்சமி ஏகவச்சனம். विश्वपः विश्वपाभ्यां विश्वपाभ्यः विश्वपः विश्वपोः அதே மாதிரி அங்கேயும் षष्ठी द्विवचनத்துல ஓஸ் பிரத்யம் வைக்கிறோம். விஸ்வபா ஓஸ். அப்போ அஜாதி ஓன்ற அஜாதி அப்படிங்கிறதுனால இதுக்கு பசங்க ஆத்தோட லோகம் வந்து விஸ்வப்பு ஓஸ் விஸ்வபோஸ். அப்புறம் விஸ்வம் விசர்க்கம் விஸ்வபோகம் சக்தியும் சப்தமி வச்சயம் தான். விஸ்வபோகோ விஸ்வபாம் விஸ்வபாம் சக்தி பகவச்சனத்துல ஆம் ஆம் பிரத்யம் ஆம். அவ ஆம்னா அதே விஸ்வப்பு ஆம் விஸ்வபாம் விஸ்வப்பு ஆத்தோட அகாரம் சந்தியாயி விஸ்வபா. அப்புறம் விஸ்வபி. அப்போ விஸ்வபி சப்தமி ஏகவச்சனம். சப்தமி ஏகவச்சனத்துல நீ பிரத்யம் நகாரித்து ஈதாரம். அவன் விஸ்வப்பு ஆத்தோட பசம்ய அப்புறம் ஆகாரம் விஸ்வபி இருக்கும். விஸ்வபி விஸ்வபி விஸ்வபோகோ அங்கே அதேதான் सप्तमी विश्वपा प्लस विश्वपासु सप्तमी ஆமா சப்தமி ஈ பிரத்யம் அகார இத்து ஈ இருக்கும். விஸ்வபா பிளஸ் ஈ இருக்கும். அப்போ பசம்ய அகார லோகம் விஸ்வபி ஈ விஸ்வபி அப்படின்னு சப்தமி ஏகவச்சன ரூபம். விஸ்வபோகோ அதே மாதிரி ஓ சக்தி விஸ்வபோகோ விஸ்வபாசு அது அந்த லோகம் வராது. விஸ்வபா பிளஸ் விஸ்வபாசு அப்படின்னு இதெல்லாம் டிலோபம் தானே. எதாலே டிலோபம் இல்ல ஆத்தோட அகார லோகம். டிலோபம்னா சீதம் வந்து இப்ப ஆறு சீதா இப்ப டிலோபம் நான் சொல்லக்கூடாது.
இது ஆத்தோ தாத்தோ லோபம். ஏன்னா டிலோபம் சொல்லிட்டுன்னா டி சமயம் விதிச்சு விதிக்கணும் நம்ம அப்புறம். டிலோபம் இந்த லோபம் வர ஆத்தோ தாத்தோ லோபம் வராது. ஏன்னா சூத்திரத்துக்கு அர்த்தம் ஆகாராந்த ஏகா தாத்து ததந்தஸ்ய அஸ்ய அங்கஸ்ய லோபம். அவ்வளவுதான். இந்த ரூல்ஸ் இருந்தா போறோம். டி சமயம் இருக்கணும் அவசியமான கிடையாது. அடியா ஏன் சங்கத் மாதையா இதே சங்கத்மா இதே சப்தங்களும் கூட இதே மாதிரி ஆகார சப்தங்கள் நம்மளே சொல்லிக்கணும். அப்புறம் தாத்தோஹோ கிம் இந்த பதத்துல ஆத்தோ தாத்தோ ஆகாராந்தமா தாத்து நீங்க போடுவானே ஆகாராந்தம் அப்படியே போட்டுடலாமே அப்படின்னா அப்போ தாத்து போடாட்ட ஆகாராந்த சப்தங்களுக்கெல்லாம் கூட என்ன ஆயிட்டோம் ஆத்தா தாத்துவான லோகமானது வந்துடும். அது உதாரணம் ஆஹா ஆஹா பிளஸ் தத்து ஆஹான்னு கந்தர்வ விசேஷம் ஆஹா ஊத கந்தர்வான ஆஹான்னு கந்தர்வான்னு அர்த்தம். இப்போ ஆஹா சத்தம் இப்போ ஆஹா சத்தம் ஆகாராந்தமா இருக்கு. பஸ் ஜஸ்ட் சகாரித்து அர்த்தாயிடும் ஆஹா துதியா பகவச்சனத்துல. ஏன்னா பிரதமா துதியா ஏகவச்சன திவச்சனம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சரணாமஸ்தானம் கிடையாது. பிரசங்க வரப்போறது இல்லை. பகவச்சனத்தை துதியா பகவச்சனம் வரப்போறதுன்னா அது எழுதியிருக்கேன். ஆஹா பிளஸ் சத்து ஆஹா பிளஸ் சத்து ரசகத்து சகாரித்தாடு அர்த்தம் இருக்கும். இப்போ இது இப்போ தாத்து இல்லை வச்சுக்கோங்க ஆகாராந்தம் அங்கம் பசங்க. ஏன்னா இதுக்கு அஜாந்தவா சுவாதி அசரணமான சோழமான அஜாதியா சுவாதி பரமா இருக்குது. இதுக்கு பசம்யா வந்துடும் அங்க சமயம் வந்துடும் எல்லாம் இருக்கிறதுனால இப்ப இந்த ஆகார லோகம் வந்து என்ன ஆயிடும் ஆக்கு அக்கு ஆகத்து ருத்தம் ஆஹான்னு ஆயிடும் ரூபம். அப்படி ஆகக்கூடாது. ஆஹா ரூபமான நமக்கு ஆணும். அதனால இப்போ தாது போயிட்டு ஆகாராந்தம் எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு என்ன கிடையாது இந்த தாத்து கிடையாது சப்தம் ஆகானே சப்தம். அப்ப இது ஒரு வெர்பம் கிடையாது. அதனால இங்க இந்த ஆகாரத்துக்கு ஆத்த தாத்துவான லோபம் வராமல் தடுக்கலாம். அதுபோல சூத்திரத்தை தாத்து பட போடாக்க இந்த இடத்துல அனிஷ்டமான ரூபமானவனுக்கு சித்திச்சிடும். அதனால தாத்தோக இருக்குன்னா சூத்திரே தாத்தோக பதம் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஆஹான் சாரி ஆஹான்னு சொல்றதுல ஆஹா பிளஸ் ஆஹான்னு தத்வான புரிஞ்சினால ஆஹான் நமக்கு ஆகணும். ஆஹான் நமக்கு ஆஹான் ரூபம் அனிஷ்ட ரூபமானது சித்திச்சிடும் கூடாது. ஆஹான் ரூபமானது சித்திக்கணும். அதுக்கப்புறம் தாத்து பதம் போடணும். தாத்து பதம் போட்டா இங்க அனிஷ்ட ரூபமானது இங்க சித்திச்சிடும். சந்தேகம் இருக்க மேல போலாமா? அடியானந்த விஸ்வபா அது என்ன பகுவச்சனமா? விஸ்வபா ஏகவச்சனம் இல்லையா? இல்ல விஸ்வபாஹ விஸ்வபௌ விஸ்வபாஹ விஸ்வபம் விஸ்வபௌ விஸ்வபா. சரி சரி. द्वितीय बहुवचனம் द्वितीय बहुवचனம் अडिया प्रथमा बहुवचन में विश्वपाह प्रथमा बहुवचन विश्वपाह अडिया तो आकारांत शब्द को अर्थ इकारांत शब्द हरि शब्द हरि अर्थ हरि विष्णु நமக்கு தெரியும். हरि अर्थ विष्णु शब्द हरि हरि शब्द सुपर तेजनेगा विष्णु शब्दों विष्णु அரசன் தெரியா हरि ரூபங்களுக்கு அதான் ஹரி ஹரி आपका साउंड कहते हैं प्रथमयो पुरस्वरण दीर्घः प्रथमयो प्रथमा द्वितीयो अकः अचि अचि परे पुरस्वरण दीर्घः அது சொன்னதால ஹரி के அச்சு பரமா இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்து புரஸ்வரண தீர்க்கம் ஏகாரம். அப்ப அந்த ஈக்கு அவுட் சேர்த்து பூர்வமாக இருக்கிற ஈகா இது ஈ அவுட்
ரெண்டுத்துக்கும் பிரதிமபூர்வம் செய்ததால பிரதமா திதியோः அமி அசிவரே அக்கः अतः அமி அசிவரே अकः प्रथमा द्वितीयोः असिवरे अकः इति अक्वे प्रथमा विभक्तियेन प्रथमा द्वितीयेन प्रथमा विभक्ति द्वितीया विभक्ति இது பிரதம விபக்தி ஆகிறதுனால அக்க காட்டிலும் அச்சு பலமா இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்து பூர்வ சவர்ண தீர்க்கம் பூர்வமா இருக்கிறது எழுத்துடைய தீர்க்கம் பூர்வ இது பூர்வ ஈ பூர்வம் அவுன்றது பலம் இது பூர்வமா இருக்காருமே தீர்க்கம் வந்தா என்ன ஆயிடும் ஈ ஆயிடும் அப்போ ஈ அவுக்கு சேர்த்து ஈ ஆலை நாமம் அப்போ அறிவிக்கிறது அறுபத்தி அரி ஆயிடும் ஓகேவா சந்தேகம் இருக்கா அரிஹி அரி அரி தத்துவம் இன்டோ அரி வந்து அரி கவுலத்திலே பிரதமோபரதம் தீர்க்க வந்து அரி வந்து அரி ரூமானது ஆயிடுது அரிஹி அரி ஹரயா அரி பஸ் ஜஸ்ட் இருக்குது ஜஸ்ட் வருது ஜஸ்டிட்ட ரஸ்வாத் ரஸ்வாந்தஸ்ய அங்கஸ்ய குணஹ ஸ்யாத் ஜஸ்தி இப்போ அங்கம் எப்படி இருக்கணும் கஸ்வந்தமா இருக்கணும் கஸ்வத்தை அங்கம் அந்தமா கஸ்வனா லகு சின்னதாக ஒரு மாத்திரவுடைய எழுத்து அந்தமாவுடைய அங்கத்தை காட்டிலும் ஜஸ்ட் விபக்தி வரமா இருக்கும் பொழுது அந்த அங்கத்துக்கு என்ன வருது குணவர்ணமானது வருது இப்போ குணவர்ணம் அப்படின்னா குணவர்ணம் இப்போ அந்த ரசமான அங்கத்துக்கு ஆவோ இல்ல ஏவோ இல்ல ஓவோ வரப்போறது இப்போ நம்ம சத்தம் பார்க்கணும் அறிவுலஸ் அப்ப அறிவுலஸ் தர்சனத்துல அறிந்தது அங்கம் எப்படி எஸ்மாத் பிரத்யேகதாதி பிரத்யேகம் எது மேல சப்த சொல்றாரு பிரத்யேகம் எழுதிருக்கோமோ அந்த சப்த சொல்றதுக்கு அங்கோன்னு பேரு பரிசப்தங்கள் ஜெட் பிரத்யேகம் எழுதிருக்கனால இந்த அரிசப்தத்துக்கு அங்கோன்னு பேரு இப்போ இது அங்க கம்மியா இருக்கு கடைசி எழுதி ரசமாக எடுத்து இருக்கு அப்போ ரசந்தமான அங்கம் ரஸ்வாந்த அங்கத்தை ஜஸ்ட் எடுத்து பலமா இருக்கு பலமா இருக்கு என்ன வருது அங்கத்துக்கு குணம் சொல்லிட்டு இப்போ அங்க என்ன சொன்னாலும் அளவு சொல்ற பரிகாட்டு தான் அங்கத்துக்கே வராது அங்கத்தை கடைசி எழுத்து தான் அந்த குணம் எழுத்து வரும் அங்க கடைசி எழுத்து இந்த ஈக்கு குண எழுத்தானது வரணும் குண எழுத்து வந்து 3 இருக்கு ஆ ஏ ஓ 3 இருக்கு ஆனா இங்க ஸ்தானி ஒண்ணுதான் இருக்கு ஈ ஒரு எழுத்துக்கு 3 எழுத்து வராது அப்போ எது சவரணமா இருக்கோ அது வரணும் இப்போ ஈன்னு என்ன ஸ்தானம் அது ஓஷ்ட அப்ப இருக்கிறதுனால இது சாமியமா இருக்கிறது ஏதான் அப்போ ஏவாந்து வந்துடும் அது ஏ ஜஸ்ட் ஜகா எடுத்து போயிட்டு அத்து இருக்கும் அது ஏ அத்து அப்ப ஏக்கு ஏச்சோ யாவா யாவா ஏச்சா ஐயா ஏச்சு அசி பரே அதனால ஐ வந்துடும் ஐ ஆதேசம் ஏச்சோ யாவா அப்போ அரை அரைய ஐ பிரதா அரைய நிச்ச அரைய ருத்வம் விசர்க்கம் அரையாக இருக்கும் ஓகேவா அரி பஸ் ஜஸ் பத்தி ஜகாய் பஸ் இருக்கும் அரி பசத்துல இங்க ஜஸ்டிக்க சொன்னால ஜஸ் பத்தி பரமா இருக்கிறது அதந்தமா இருக்கிற கஸ்வந்தமா இருக்கிற அங்கத்துக்கு குணம் வருதுன்னா அந்த கஸ்வான அங்க வந்து இக்காரம் அந்த ஈ குணம் இருக்குன்னா ஏகாரம் தான் தான் சமையாது வரும் அப்ப வந்ததுன்னா அரே பிளஸ் அத்துன்னு இருக்கும் அரேங்கிறத ஏகாரத்துக்கு ஏச்சோ யாவா அப்படி சொல்றதுனால ஐய ஆதேசம் வந்துடும் அப்ப அரையி அத்து அரையத்து ருத்வம் தகாத்து ருத்வம் விசர்க்கம் அரையா இது ரூபமானது ஆறுது கேள்வி எதனா இருக்கா இது சரியா இருக்கு
வேற என்ன கேள்வி இருக்கா? அடுத்தது அம்மா சார். அடுத்தது விசேஷம் ஏ ஹரேங்கிறத ஏ ஹரி ஏ ஹரி தத்து ஏ ஹரி தத்து அப்படிங்கிறத ரஸ்வஸ்ய குணா சம்புத்தம் ரஸ்வஸ்ய ரஸ்வத்துக்கு வந்து சம்புதி பலமா இருக்குது. சம்புத்தம் சம்புதி சமயம் பலமா இருக்குது. நம்ம என்ன சம்புதினா சொன்னோம்? ஏகவச்சனம் சம்புத்தி சம்போதன பிரதமாயா ஏகவச்சனம் சம்போதி சம்போதன பிரதமாவுடைய ஏகவச்சனம் மாத்திரம் சம்புத்தி சமயம் சொல்லியிருக்கோம். அப்போ சூக்கு மாதிரி சம்போதனம் ஏ ஹரின்னு சம்போதனம் அதை பிரதமா ஏகவச்சனத்துக்கு மாத்திரம் சம்புத்தி சமயம். அப்போ சம்புத்தி பலமா இருக்கு. இது ஹி ஹரின்றது ரசமா இருக்கு. அது குணமானது வரப்போறது. குணம் வந்து அதே தான். ஈக்கு ஏதான் ஒரு ஈக்கு ஏ வரும். அப்போ ஏ ஹரே பிளஸ் டூ ஏ ஹரே பிளஸ் டூ அப்படின்னு ஆகும். அப்போ ஏங்கஸ்வா சம்புத்தே ஏங்கந்தாத்து கஸ்வந்தாத்து அங்காத்து சம்புத்தி அணி லோக்கியதே. அதனால இந்த சூக்கு லோகம் ஏங்கஸ்வா சம்புத்தேகை சொல்றதுனால சம்புத்திக்கு லோகம். ஏன்னா இது ஏங்கந்தமா இருக்கு. அதேன்றது ஏகார்த்த அந்தமாவுடைய அங்கம். ஏங்கந்தாத்து சம்புத்தேகை பரமா இருக்கு. சம்புத்தி ஏங்கஸ்வா சம்புத்தேகை ஏகாந்தமா இருந்தாலும் ரஸ்வந்தமா இருந்தாலும் சொல்லியிருக்கு. இங்க ஏகாந்தமா இருக்கு. ஏகாந்தமா இருக்கிறதுனால அது பக்கத்துல சம்புத்திக்கு லோகம் போயிடும். அப்போ ஏ ஹரே ஏ ஹரி தத்து அதுக்கு சம்புத்தி சஞ்சை சம்புத்தி சஞ்சை வந்து அவருக்கு ரஸ்வஸ்ய குணம் அப்படி சொல்றதுனால அந்த லோகத்துக்கு எந்த சூத்திரம்? ஏங்கிரஸ்வா சம்புத்தே பார்த்துக்கணும். ஏங்கிரஸ்வா சம்புத்தே சூத்திரம் அதுக்கு ராம் சொல்லிட்டேன். அது ஏங்கிரஸ்வா சம்புத்தே ஹே ராம சூழத்தை ஹே ராம கிரஸ்வமா இருக்கிறதுனால தான் சூக்கு லோப்பம். இங்க ஏங்கந்தமா இருக்கிறது லோப்பம். அதான் வித்தியாசம். ஹே ராம பிரசூரத்துல கிரஸ்வமா இருக்கு சூக்கு லோப்பம். இது ஏ ஹரேங்கிறது ஏங்கந்தமா இருக்கு. ஏன்னா ஏவோ அந்தமாவுடைய காட்டுல பலமா இருக்கிற சம்பத்தி லோகம் ஏங்கிரஸ்வா சம்பத்தி ஏங்கந்தாது ரஸ்வந்தாது அங்காத்து அது லொக்கிட்டு சம்பத்தி ஸ்டேட் சம்பத்தியா இருந்தால் அதுக்கு லோகம். அதான் இருக்கு. ஆனா விட்டு அந்த சுகாலத்துக்கு இத்துக்கு லோகம் ஏ ஹரே. அரி 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 பார்க்கலாமா? பார்த்து அது பார்க்க செய்யலாமா? ஜாஸ்தியா இருக்கா? போறோம் நடத்தலாம். அடியன் மேல பார்க்கலாம். அடியன் இது மாதிரி அடிச்சு முடிச்சிடும். அரி அரி பிளஸ் அம் விஷயம் கிடையாது. அதனால இப்ப அங்கே நான் அறிவிக்க சம்மரிட்டு அங்க சொன்ன மாதிரி பிரதம உபசவன தீர்க்காக பிராப்த வரலாம். அது அமி பூர்வா அதனால பூர்வ ரூபம் அமி பூர்வாக ராமசப்த பார்த்தமே அதே தான். அப்போ அந்த ஈக்கும் இந்த ஆக்கும் சேர்த்து பூர்வ ரூபம் இந்த இக்காக வந்துடும். அப்போ அரி அதே ரூபம். ஓகேவா? அறிவிக்க சம்மை இங்க பிரதம உபசவன தீர்க்கம் வரலாம். அறியும் ஆகலாம். ஆனா அமி பூர்வா சூத்திரம் பார்த்தோம் ராமசப்தத்துல. அத அக்கா அம்மி அச்சு பரே அம்மி பரே அம்மி அச்சி அம்முல இருக்க அச்சுக்கு பூர்வ ரூபம் இருக்கு. அரியில் இருந்த அம்முல இருக்க அச்சு என்ன ஆதான். இந்த ஆக்கும் ஈக்கு சேர்த்து ஈயே வந்துடும். பூர்வ ரூபம் வந்துடும். அப்ப அரியம் ரூபமானது அரி அரி அதுதான் பிரபு சோதனை வந்து
ஏற்கனவே சொன்ன அரி சொன்ன மாதிரி பிரதம பூர்வம் தீர்க்கா அரி பிளஸ் அவு பிரதம பூர்வம் தீர்க்கா அரி அரி பிளஸ் அவு பிரதம பூர்வம் தீர்க்கா இந்த பிரதம சேர்த்து பூர்வம் தீர்க்கம் வந்து அரின்னு மாறிடும். ஓகேவா? அப்புறம் அரின்னு மொத்தத்துல அப்போ தக்கா எடுத்து கூட அர்த்தம் இருக்கும். அரி பிளஸ் அத்து பிரதம பூர்வம் தீர்க்கா பிரதம பூர்வம் தீர்க்கா அரின்னு ராம சொல்றதா. அப்ப தஸ்மா சோனா புண்டி அரி அரி பிளஸ் அத்து சுட்டு சகார இட்டு தசப்பதே சகார இட்டு அரி பிளஸ் அத்து அப்புறம் பிரதம பூர்வம் தீர்க்கா இந்த ஈக்கு ஆஃப் பூர்வம் தீர்க்கமான வந்துடும். அப்ப அரி அப்படின்னு ஆயிடும். தக்கான தஸ்மா சோனா புண்டி அது சொன்னால தக்காத்து நகாரம் வந்துடும். அப்ப அரியன் ரூபமானது ஆயிடும். அரியன் அப்போ அரிஹி அரி அரையா ஏ அரி அரையா அரி மரி அரியன் அதுக்கு ரூபம் வந்து பார்த்துருக்கோம். அந்த சகாரத்துக்கு சூத்திரம் என்ன அடியேன்? தஸ்மா தசோன பும்சி ராம சப்தாச்சே ராமானாச்சே அதேதான் அதே சூத்திரம் தான். தஸ்மா சசோனா பும்சி குட்டி சொல்லவா? அடியேன் அடியேன் சரியா. தஸ்மா சசோன பும்சி வேற கேள்வி இருக்கா? இல்ல அடியேன். மீதி நாளைக்கு சொல்லிடும். நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு உண்டு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு உண்டு அடியும். ಧನ್ಯವಾದ. ಅಡಿಗೆ